ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பர்ன்அவுட் சிண்ட்ரோம் எபிசோட் 6 பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் வந்துட்டு பீம் அதுக்கப்புறம் ஜீரா 2 பேருமே அந்த மேட்ருக்காக ஓகே அப்படின்னு முடிவு எடுத்திருப்பாங்க. பீம் வந்துட்டு இதில் வந்துட்டு இன்ட்ரெஸ்டாக தான் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் ஜீரா தான் இன்வால்மெண்ட் இல்லாமல் இருக்கான். பீம் வந்துட்டு கேட்குறா, ஏன் என்னாச்சு இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு வந்துட்டு ஜீரா சொல்கிறா, கொஞ்சம் நேரம் எனக்கு டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாஷ்ரூம் போயிடுறான். ஜீரா வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போவா இல்லையா, அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறான். பீம் வந்துட்டு அவன் வந்த உடனே இப்போ ஓகேவா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஜீரா சொல்கிறான், இல்லை நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறோம்னு தெரியுது, கொஞ்சம் எனக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஃபீமுமே, ஆமாம்ல நம்ம இப்போ தான் பேச ஆரம்பித்தோம், அதுக்குள்ளே ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி எனக்குமே தெரியுது, சரி ஓகே நீ டைம் எடுத்துக்கோ, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு ஃபீம் சொல்கிறான். அப்புறம் ஜீரா, சாரி நான் இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஃபீம் சொல்கிறா, இல்லை இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ உன் டைம் எடுத்துக்கோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சை தொங்க போட்டுட்டு போகிறான். அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபீமோடைய வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்து அந்த பொண்ணு வந்துட்டு கிளம்பிட்டு இருக்கா. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து ஃபீமோடைய ஃப்ரெண்ட் இருப்பாள், அவங்க வந்துடுறான். வந்துட்டு யார் அந்த பொண்ணு, ஏன் வந்திருக்கா, என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஃபீம் வந்துட்டு, நீ ஏன் லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, அவள் வந்துட்டு ரிப்பேர் பண்ணதான் வந்தா அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அவன் ஃப்ரெண்ட் சொல்கிறா, நான் கூட வேற என்னமோ நினைச்சிட்டேன், நீ கூட இப்போ லூசரா தானே இருக்க அப்படின்னு சொல்கிறான். அவன் வந்துட்டு நார்மலாக தான் சொல்லியிருப்பாது. ஆமாண்டா நான் லூசர் தான் அப்படின்னு அவன் வந்துட்டு கத்திட்டு இருக்கான். நேற்று நடந்ததெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு என் கண் முன்னாடி நிற்காது, வெளியே போ அப்படின்னு சொல்கிறான். ஏற்கனவே ஹர்ட் இருக்க, நீயுமே எனக்கு வந்துட்டு கஷ்டம் கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டுமே, ஏன் என்னாச்சு ரொம்ப சீரியஸாக பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறான். நீ ஏன் யோசிச்சுப்பாரு, நான் வந்துட்டு வேலை செய்கிறது ஐடி கம்பெனியில் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருப்பேன் எப்போவுமே. இருந்தாலுமே நான் அவனுக்காக ஒரு நாளைக்கு எல்லாம் அவ்வளோ மியூசிக்ஸ் எல்லாம் கேட்குறேன், அவனுக்கு பிடிக்கும் தான். ஏன் டிராயிங் கூட ஆர்ட் பற்றி கூட எனக்கு எதுவுமே தெரியாது, ட்ரெண்டாக இருக்க மைக்ரைன் அப்படின்னு ஒரு ஆர்ட் இருக்கு, இவமே நான் வந்து டேட்டூ போட்டுட்டு இருக்கேன், ஏன்னா அது அவனுக்காக தான். இருந்தாலுமே ஏன் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, நான் வந்துட்டு அவனுக்காக தானே இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டெய்லி என்னுடைய ஒர்க்கையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு என்னென்ன பிடிச்சிருக்குமோ அதெல்லாம் தேடி தேடி கண்டுபிடிச்சிட்டு நான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனாலுமே அவன் வந்துட்டு என்னை விட்டுட்டு வேலைக்கு போகிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நான் லூசர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொட்டி தீர்த்துறான் அவன் ஃப்ரெண்ட் கிட்ட. அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்ட் வந்துட்டு சொல்றா, சரி நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்றான். அந்த நேரம் பார்த்து கோ வந்துட்டு பீம் கால் பண்றான். இப்போ வேற அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணி என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா ஃபீம். அதுக்கு கோ வந்துட்டு சொல்றான், நான் நேற்று நைட் எவ்வளோ வாட்டி கால் பண்ணேன், நீ ஏன் அட்டன் பண்ணவே இல்லை அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஃபீம் சொல்றா, நான் வந்துட்டு என் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு கோ, என்ன 10 மணிக்கா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க ஃபேமிலி கூட அப்படின்னு கேட்டான். உண்மையா சொல்லு அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ஃபீம் வந்துட்டு, நான் ஒரு கேர்ள் கூட இருந்தா போதுமா அப்படின்னு சொல்றான். இருந்தாலுமே என்னால் இது கூட நம்ப முடியல அப்படின்னு கோ சொல்றா. அதுக்கு ஃபீம், இப்போ உனக்கு என்னதான் வேணும், வந்துட்டு என்ன பண்ற என்ன சார், எல்லாமே உங்ககிட்ட அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கணுமா, நீ என்னமோ பண்ணி தொல்ல அப்படின்னு வேலை விஷயம் பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ. அப்புறம் அடுத்த சீன்ல ஜீரா வந்துட்டு ஃபீமை ட்ரா பண்ணிருப்பால, அதை வந்துட்டு இங்கிட்ட காட்டிட்டு இருக்கான். இந்த ஆர்ட்டை ட்ரா பண்ணும்போது நீ வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டா ட்ரா பண்ணி அப்படின்னு கேட்கறான். ஆமா அப்படின்னு ஜீரா சொல்றா. அதுக்கு இங் வந்துட்டு, இல்ல ஏதோ ஒரு குறைச்சல் இருக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்றா. சரி இந்த டிராயிங் வரும்போது எந்த மாதிரி ஃபீல்ல இருந்த, அவன் உனக்கு எந்த மாதிரி ஃபீல் கொடுத்தா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அது என்ன வந்துட்டு அவன் ஃப்ளர்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு, நான் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தேன், அதனாலதான் நான் அப்படியே அதை ட்ரா பண்ணேன் அப்படின்னு சொல்றான். கிங், இல்ல ஏதோ குறையுது, உன் மனசுக்கு தொடணும், அந்த மாடல் எப்படி இருக்காங்கலாம் நீ யோசிக்க கூடாது, ஏஞ்சலா இருந்தாலும் சரி ஏவிலா இருந்தாலும் சரி, நீ வரைஞ்சிட்டு இருக்கேக்கோ அவன மாதிரி இருந்தாலும் சரி, பூ வரையும் போது அதுல வந்துட்டு உயிர் இருந்த மாதிரியே தெரிஞ்சிச்சு, ஆனா இந்த பெயிண்டிங்ல அப்படி தெரியல, இப்போ நீ வர்றத பார்த்தா அதுல வந்துட்டு என்ஜாய்மெண்ட் இருந்தாலுமே உயிர் இல்லாத மாதிரி தெரியுது, ட்ரா பண்றது வேறவங்க மனசை வந்துட்டு டச் பண்ற மாதிரி இருக்கணும். இதுக்கு ஜீரா சொல்றா, இப்போ நான் என்னதான் செய்யறது, ஒருவேளை எனக்கு மூட் இல்லையோ அப்படின்னு சொல்றான். சும்மா நீ வந்துட்டு ரேஜ் ரூமுக்கு போய் பாரு, அங்க போய் பாக்குறியா, ஒருவேளை நீ அங்க போனா கோ ஞாபகம் வருமோ, கோ வந்துட்டு சும்மா அவன் பேர் சொல்லிட்டு இருக்காத, அவன் பேரை சொன்னாலே எனக்கு எரிச்சல் தான் வருது அப்படின்னு ஜீரா சொல்றான். வந்துட்டு அவன் கோ திட்டிட்டு இருக்கா. கரெக்டா பார்த்தா கோ வந்துட்டு ஜீரா கால் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஃபோன் எடுத்தா ஏன் நைட் கால் பிக் பண்ணல அப்படின்னு கேட்பானே, நான் என்னத்த பதில் சொல்லிட்டோம், சரி அவன் பாட்டுக்கு கால் பண்ணிட்டே இருக்கட்டும், நான் எடுக்க மாட்டேன். கோ வந்துட்டு மறுபடியும் கால் பண்ணிட்டே இருக்கான். அதுக்கு ஜீரா வந்துட்டு இங்கிட்ட சொல்றா, சரி நீ வேணா, நான் வந்துட்டு உன் கூட தான் நேற்று மாடல் ஷூட்டிங்ல இருந்தேன் அப்படின்னு சொல்றியா, நீ வந்துட்டு கால் அட்டன் பண்ணி பேசிப்போ அப்படின்னு சொல்றா. ஜீராவுமே கால் அட்டன் பண்ணிட்டு ஹலோ அப்படின்னு சொல்றான். வந்துட்டு கால் எடுத்த உடனே, நேற்று நைட் நான் உனக்கு கால் பண்ணினேன், நீ ஏன் எடுக்கல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். வந்துட்டு ஷூட்டிங்ல இருந்த என் ஃப்ரெண்டு கூட, வேணும்னா என் ஃப்ரெண்டை கூட கேட்டுக்கோ அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு அந்த ஃபோனை வந்துட்டு இங்க கொடுத்துடுறான். வந்துட்டு இப்போ கால் எடுத்துக்கிட்டு அப்படியே ஹலோ ஹலோன்னு பேசிட்டு இருக்கான். ஆனா கோ வந்துட்டு எதுக்குமே ரிப்ளை பண்ணல. பேசவே மாட்டேங்கிறா. இந்த நீயே பேசு அப்படின்னு இங்க மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணிடுறா காலை. அப்புறம் ஜீரா வந்துட்டு காலை வாங்கிட்டு, கோ நீ லைன்ல இருக்கியா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு கோ வந்துட்டு, நீ எதுக்கு இப்போ அவளுக்கு கால் கொடுத்த, நீ நான் வந்துட்டு மத்தவங்க கிட்ட பேச மாட்டேன்னு உனக்கு தெரியாதா, நான் வேணா உன் சேலரியை கட் பண்ணட்டா அப்படின்னு கோ சொல்றான். ஜீரா, நீயே இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க, நீ என்ன நம்ப மாட்டேன், அதுக்கு தான் கால் அவகிட்ட கொடுத்த அப்படின்னு சொல்றான். இப்போ நீ எதுக்கு என்ன கூப்பிட்ட அப்படின்னு கேட்கறான். அதுக்கு கோ சொல்றா, நீ உடனே கிளம்பி வீட்டுக்கிட்ட வா, நான் உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஜீரா, சர்ப்ரைஸா அப்படின்னு கேட்கறான். ஓ வந்துட்டு காலை கட் பண்ணிட்டு நேரா ஃப்ளவர் ஷாப்புக்கு போறான். ஹீரா வந்துட்டு, எனக்கு தூளிப்பா தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பா இல்லையா, நேரா போயிட்டு ரெட் கலர் தூளிப்பா ஆர்டர் பண்றான். காரங்க எதுக்காக அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கோ வந்துட்டு, இல்லை இதை பார்த்த உடனே
அவன் வந்துட்டு என் மேல லவ்ல விழுந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்காக தான் நான் வாங்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். வந்துட்டு அந்த ஃப்ளவர் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். இங்க ஃபீம் வந்துட்டு ரொம்ப சோகமா இருக்கான். அதுக்கப்புறம் ஃபீம் திரும்பி பார்த்து என்னடா பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க யாருக்காக அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். வா என் தலையில வச்சுக்க அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஃபீம் ஆமா நீ கிறுக்கு வச்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் சைன் எல்லாம் போட்டு வச்சுட்டேன். இப்போ நான் வந்துட்டு அந்த அக்ரிமெண்ட் விஷயமா வெளியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு மெசேஜ் வருது. அந்த பட்லர் இருப்பாங்க இல்லையா அவன் வந்துட்டு ஜீரா வந்திருக்கா அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் ஜீரா வந்துட்டு மேல வந்துட்டு இருக்கான். ஃபீமுமே லிஃப்ட் வழியா வந்துட்டு இருப்பா இல்லையா ரெண்டு பேரையும் பாத்துக்கிறாங்க. ரெண்டு பேருமே பேசிக்க மாட்டேங்கிறாங்க. ஃபீம் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இந்த பக்கம் வந்துடுறான். ஜீரா வந்துட்டு நேற்று நைட் நடந்துக்காக சாரி அப்படின்னு சொல்றான். நீ இப்போ எப்படி ஃபீல் பண்ற அப்படின்னு ஜீரா கேட்கறா ஃபீம் கிட்ட. உண்மையை சொல்லணும்னா நான் ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டேன். நான் ஃபீல் பண்றத விட நீ என்ன எப்படி நினைச்சிட்டு இருக்க அதுக்காக நான் வந்துட்டு ரொம்ப ஹர்ட் ஆகுறேன். ஜீராவுமே நானுமே அந்த நிலைமையில தான் இருக்கேன். ஆனா நீ எதுவுமே வருத்தப்படாத. ஒருவேளை நான் வந்துட்டு உன்னுடைய குட் சைடு மட்டும் தான் பார்த்துட்டு இருக்க போல. நான் வந்துட்டு உன்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்க விரும்புறேன். நான் மட்டும் தான் உன் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஒருவேளை என்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு பிடிக்காம போயிட்டா அப்படின்னு ஃபீம் கேட்கறான். அதுக்கு ஜீரா சொல்றான் நீ ஏன் அப்படியெல்லாம் நினைக்கிற நீ ஒரு நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். வந்துட்டு ஒரு நார்மலான ரிலேஷன்ஷிப் வெறும் செக்ஸ் மட்டும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வந்துட்டு ஃபீமுக்குமே புரியுது. அவன் வந்துட்டு ஷையா சிரிக்கிறான். இப்போ நீ வந்துட்டு இன்னைக்கு ஃப்ரீயா இருந்தா என்கிட்ட சொல்ல நான் உன்னை வந்துட்டு ட்ரா பண்ணணும் அப்படின்னு ஜீரா சொல்றான். கண்டிப்பா நீ டிராயிங் வரையறதா இருந்தா நான் வந்துட்டு வீட்டில் ஒரு ஸ்பேஸ் இருக்கு ரெடி பண்ணி வைக்கிறேன். அதுக்கு ஜீரா நான் வெறும் ஜஸ்ட் டிராயிங் வரைய தான் சொன்னேன் அப்படின்னு சொல்றான். அவனுமே ஷையா சிரிச்சுக்கிட்டு எனக்கு புரியுது நான் வந்துட்டு வேற எந்த இன்டென்ஷனுமே வச்சுட்டு இல்லை நீ வா அப்படின்னு ஃபீம் சொல்றான். ரெண்டு பேரும் பேசிட்டு கிளம்புறாங்க. ஜீராவுமே இங்க கோவ பார்க்க மேல வந்துட்டான். ஜீரா வந்ததுமே கோவம் வந்துட்டு அந்த ஃப்ளவரை ஸ்டைலா எடுத்து நீட்டுறான். ஜீரா வந்துட்டு என்ன உன் கீழே வேலை செய்யறவங்கள இம்ப்ரெஸ் எல்லாம் பண்ண பாக்குறியா வந்துட்டு என் ஃபேவரட் ஃப்ளவர் கூட இல்லையே அப்படின்னு சொல்றான். அதுக்கு மூஞ்சி வந்துட்டு ரொம்பவே டல் ஆயிடுது. அப்புறம் வந்துட்டு விடாம ஒருவேளை நான் வந்துட்டு உன் ஃபேவரட் பூவை உனக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேன்னா நீ வந்துட்டு ஓவர் டைம் வேலை பண்ணணும். அப்படியே கண்டுபிடிக்கலனாலுமே உன்னோட சேலரியை நான் டபுள் ஆக்குறேன் ஓகேவா அப்படின்னு சொல்றான். இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம கேம் எல்லாம் விளையாடிட்டு இருக்க அப்படின்னு ஜீரா கேட்கறான். அதுக்கு இல்ல இது வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்றான். அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஜீரா கிட்ட ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்கான். வந்துட்டு கேட்கறான் இந்த கேம் விளையாடுறதுனால உனக்கு என்ன லாபம் அப்படின்னு. இந்த கேம் விளையாடுறதுனால நீ வந்துட்டு டிராயிங்ல என்ன பெட்டரா டிரா பண்ணுவ அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். வந்துட்டு அந்த துலிப் ஃபிளவர் இருக்கு இல்லையா அதோடைய வரலாறு எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஜீராக்கு வந்துட்டு கடுப்பாயிட்டு இப்ப என்னதான் சொல்ல வர அப்படின்னு கேட்கறான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரி உனக்காக ட்ரெஸ் வந்துட்டு நான் பாத்ரூமில் வச்சிருக்கேன். அதை போட்டு ரெடி ஆகு அப்படின்னு சொல்கிறான். உனக்காக ஒரு டாஸ்க் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஜீராவுமே உடனடியாக போய் ரெடி ஆகுறான். வந்துட்டு வந்துட்டு அங்கே வந்துடுறான். நான் ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கல ஏன் அவ்வளோ அவசரம் உனக்கு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு கோவமே இல்லை அதுக்கெல்லாம் நேரம் இல்லை சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த மீட்டிங்கில் தாமஸ் ஜெயிக்கக்கூடாது. தாமஸ்னா ஃபர்ஸ்ட் எபிசோட் செகண்ட் எபிசோட்ல கார்டு இருப்பாங்க இல்லையா அவன் வந்துட்டு ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இது வந்துட்டு மெமண்டோ மீட்டிங் போல. ரெண்டு பேரும் அந்த பிளேஸுக்கு போயிடுறாங்க. சரி வந்துட்டு சொல்றோம் சரி நான் வந்துட்டு எப்பவும் போல உங்ககிட்ட கனெக்ட்லேயே இருக்கேன். மறுபடியும் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். உன் காலில் வந்துட்டு ப்ளூடூத்தை வச்சுட்டு இவனுமே இறக்கி விட்டுட்டு போயிடுறான். அவனுமே இறங்கி கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு போயிட்டு இருக்கான். இது வந்துட்டு பெரிய மீட்டிங். வந்துட்டு உள்ள போயிட்டியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஜீரா இங்க நிறைய பேர் இருப்பாங்க போல வந்துட்டு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். தாமஸ் வந்துட்டு நின்னுட்டு இருக்கா நான் பாத்துட்டேன் அப்படின்னு ஜீரா சொல்லிட்டு இருக்கான். தாமஸை பொறுத்த வரைக்கும் இவன் தானே அவனுமே வந்துட்டு ஜீரா கிட்ட நல்லா பேசிட்டு இருக்கான். இங்க எல்லாருமே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஜீராவுமே சொல்லுங்க சார் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கறான். இந்த மாதிரி யூத்தானவங்க எல்லாம் எங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா இந்த மீட்டிங்ல கவர்மெண்ட்டுக்கு பண்ணக்கூடிய ஃபேஷனை நான் தான் பண்ணணும். ஆனா சில கம்பெனியில வந்துட்டு என்ன பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இவன் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் வந்துட்டு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜீராக்கு சொல்றான் அவன்கிட்ட நிறைய பேசிட்டு இருக்காத காலை வாரி விட போறோம்னு அவனுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஜீராவுமே அதை கேட்டுக்கிட்டு தாமஸ் கிட்ட கேட்டுட்டு இருக்கா எந்த கம்பெனி உங்களை தடுக்குது. அந்த கம்பெனி பேர் மெமெண்டோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஜீரா பாத்தீங்கன்னா அவன் தான் அந்த கம்பெனியோட ரிப்ரசன்டேட்டிவா வந்திருக்கான். ஜீராக்கு வந்துட்டு பக்கு பக்குன்னு இருக்கு ஏன்னா ஐயோ நல்லா மாட்டி விட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் சார் மீட்டிங் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல வந்துட்டு மறுபடியும் ஃபிளவர் ஷாப்புக்கு போயிருக்கான். இந்த வாட்டி ஜீராவை கண்டிப்பா இம்ப்ரெஸ் பண்ணணும்னு புதுசா ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஜீரா வந்துட்டு ஒரு டிராயிங் பண்ணிருப்பா இல்லையா அதுல வந்துட்டு சுத்திர ஃபிளவர்ஸ் இருக்கும்ல அந்த ஃபிளவர்ஸ் அதை வந்துட்டு காமிச்சுக்கிட்டு இந்த ஃபிளவர் கிடைக்குமா இது என்ன ஃபிளவர் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இந்த ஷாப்காரங்களுமே இது இரிஸ் ஃபிளவர் இல்லைன்னா நாசிஸ் ஃபிளவரா இருக்கலாம் உங்களுக்கு கரெக்டா தெரியலங்க அப்படின்னு ஷாப்காரங்க சொல்றாங்க. அதுக்கு வந்துட்டு சரி இது ரெண்டுமே எனக்கு வந்துட்டு புக்கையில கொடுங்க. இதுவும் இல்லாம அந்த ஃபிளவரோட மீனிங் கூகுள் கிட்ட கேட்டுட்டு இருக்கான். நாசிஸ் ஃபிளவர்னா தன்மையிலே தனக்கு லவ் வச்சுக்கிறது தான் நாசிஸ் ஃபிளவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இரிஸ் ஃபிளவர்னா ஒரு ஹோப் லவ்க்கு கூடிய ஒரு ஹோப் அப்படின்னு அங்க வந்துட்டு சொல்லிட்டு இருக்கு. இன்ஃபர்மேஷன் எல்லாம் அவன் ஏன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கானா ஏன்னா அவன் வந்துட்டு ஜீராவை இம்ப்ரெஸ் பண்ணணும்ல அதனால இந்த சீனை கட் பண்ணி இப்போ அவங்க மீட்டிங்ல காட்டிட்டு இருக்காங்க. தாமஸ் தான் வந்துட்டு மீட்டிங்ல பேசிட்டு இருக்கான். பேசிட்டு அவனை பத்தி அவனே செல்ஃப் பில்டப் பண்ணிக்கிறான். இங்க இருக்கிற எம்பிக்கெல்லாம் தெரியும் என்னுடைய டேலண்ட் பத்தி இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் எல்லாமே என்னால செய்ய முடியும் இந்த பட்ஜெட்ல என்னால செய்ய முடியும் அப்படின்னு ஓவரா பேசிட்டு இருக்கான். அப்படியே இங்க வந்துட்டு ஜீரா கிட்ட என்ன சொல்லியிருக்கானா நான் சொல்றதை நீ அங்க சொல்லிதான் ஆகணும். பொய்யா இருந்தாலுமே சரி அந்த தாமஸை கண்டிப்பா ஜெயிக்க விடக்கூடாது அப்படின்லாம் ஃபர்ஸ்ட் அவனுக்கு சொல்லி அனுப்பியிருப்பான். வந்துட்டு பொய் சொல்லி ஏன் அவனை ஜெயிக்க விடக்கூடாது நான் சொல்றது மட்டும் நீ செய் அப்படின்னு தான் சொல்லி அனுப்பியிருப்பான் போல. இவனை வந்துட்டு இப்போ ப்ரெசென்ட்ல காட்டுறாங்க. வந்துட்டு அங்க மீட்டிங்ல எல்லாம் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு கேட்டுட்டு இருக்கா எல்லாமே. ஃப்ளவர்ஸை வாங்கிட்டு கார்ல வந்துட்டு உட்காடுறான். அப்புறம் ஒரு லேடி வந்துட்டு தாமஸ் சொன்னதுக்கு யாராச்சும் கொஸ்டின் கேட்குறீங்களா அவங்களுக்கு எல்லாமே தந்துடலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க.
இப்போ நீ வந்துட்டு மைக்க ஆன் பண்ணு. நான் சொல்றத அப்படியே சொல்லு அப்படின்னு ஜீரா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இப்போ மைக்க ஆன் பண்ணிட்டு ஜீரா பேச ஆரம்பிக்கிறான். நான் தான் மொமெண்டோ கம்பெனிலேருந்து ரிப்ரசன்டேட்டிவா வந்திருக்கேன். தாமஸ் வந்துட்டு என்ன சொன்னாங்க? இந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி தானே டிசைன் இருக்கும். இதுல வேற அவங்க பட்ஜெட் மீட்டிங் வேற சொன்னாங்க பாத்தீங்களா? சோ அவங்க வந்துட்டு மணில தான் ஃபோக்கஸ்ல இருக்காங்க. இப்போ வரக்கூடிய யங் டிசைனர்ஸ்க்கு எல்லாமே அவங்க வந்துட்டு வழி விடுற மாரி எனக்கு தெரியல. அவர் ஃபோக்கஸ் ஃபுல்லாமே மணில தான் இருக்கு. எல்லாமே சொல்லிட்டு கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்கா. வந்துட்டு தாமஸ் வந்துட்டு இவன் என்ன நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா எல்லாம் ஆப் வைக்கிறா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். லாஸ்ட்ல ஜீரா சொல்றா, அதாவது இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த கான்ட்ராக்ட் அவங்க எடுத்துக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு கீழே வந்துட்டு ப்ளூடூத் கொடுத்துடுறான். சரிவா உன்னை நான் ட்ராப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஜீரா வந்துட்டு ஏறாம கோவம் முறைச்சிட்டு நின்னுட்டு இருக்கான். சரி எனக்கு புரியுது, நீ டென்ஷனா இருக்குன்னு எனக்கு புரியுது. சொல்றதெல்லாம் நீ வந்துட்டு எடுத்துக்காத. நான் சொன்னதுல பாதி உண்மை பாதி போய். உன்னை என்னால புரிஞ்சுக்கவும் முடியல. என்ன கேரக்டர் நீ அப்படின்னு ஜீரா கேக்குறான். அதுக்கு வந்துட்டு சரி நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க, நான் உன்னை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு விஷயத்த வச்சிட்டு இருக்கேன் எல்லாம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நரிசோன்னு ஒரு பூ சொன்னால அதை எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். ஜீரா வந்துட்டு இந்த பூ நல்லா தான் இருக்கு, ஆனா இது எனக்கு பிடிச்ச பூ இல்லையே அப்படின்னு சொல்றான். அதுக்கு வந்துட்டு எனக்கு தெரியும் நீ இப்படிதான் சொல்வேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பூ எடுத்துட்டு வரான். ஃப்ளவரை பார்த்த உடனே ஜீராக்கு வந்துட்டு ஹாப்பியா இருக்கு. நான் அந்த பொக்கையை வாங்கி புடுங்கி வச்சுக்கிறான். வந்துட்டு சொல்றா, பாத்தியா நான் வின் பண்ணிட்டேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன், சொல்லியிருந்தேன்ல நான் வந்துட்டு ஜெயிச்சிட்டேன்னா நீ வந்துட்டு என்ன திரும்பவும் டிராயிங் பண்ணணும், இன்னைக்கு நீ கண்டிப்பா என்ன டிரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இல்ல இல்ல என்னால முடியாது, எனக்கு ஏற்கனவே டயர்டா இருக்கு, டைம் ஆயிடுச்சு, எனக்கு வேற வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். வந்துட்டு என்ன வேலை, அவ்வளவு முக்கியமான வேலை சொல்லு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இதுக்கு ஜீரா வந்துட்டு என் ஃப்ரெண்டு கூட ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஓ உன் ஃப்ரெண்ட் அவளா, நான் வேணா அவகிட்ட பேசட்டா, நீ இன்னொரு நாள் அவ கூட போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இல்ல இல்ல நானே பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கால் பண்ண போயிடுறான். இந்த பக்கம் போயிட்டு ஃபீமுக்கு தான் கால் பண்ணிட்டு இருக்கா ஜீரா. ஜீரா வந்துட்டு ஏற்கனவே சொல்லியிருப்பாள் ஃபீம் கிட்ட, நான் வந்து உன்னை வரைகிறேன் அப்படின்னு. இந்த தீம் வந்துட்டு வீடெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி அவனுக்கு பிடிச்ச ஃப்ளவர் எல்லாம் வச்சுட்டு இருக்கான். கால் பண்ணிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். நீ வர்றதுக்காக தான் நான் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்க, வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஃபீம் சொல்றான். ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு ஃபீம் சொல்றான். அதுக்கு ஜீரா ஆமா நீ எல்லாமே தனியா பண்ணா டயர்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஃபீம் எப்போ வர அப்படின்னு கேட்குறான். நானே வந்துட்டு உன்னை பிக்கப் பண்ணிக்கவா அப்படின்னு கேட்குறான். இந்த ஜீரா வந்துட்டு இன்னைக்கு நான் ரொம்பவே பிஸி, எனக்கு ரொம்பவே ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ என்னால் இன்னைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்றான். பாவம் இந்த ஃபீம் வந்துட்டு ரொம்பவே மூஞ்சி ரொம்பவே டல்லாயிடுது. ஏன் என்னாச்சு? ஏன் வர முடியாது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். நான் வராம இருந்தா உனக்கு வருத்தமா இருக்குமா அப்படின்னு ஜீரா கேட்கறான். திவ்யமா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் சும்மா வீடு கிளீன் பண்ணிட்டு இருந்தேன், நீ வருவேன்னு ஆசையா இருந்தேன். ஜீரா வந்துட்டு இல்லப்பா எனக்கு நிஜமாலுமே ரொம்ப பெரிய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப நான் போய் தான் ஆகணும், இன்னொரு நாளைக்கு வேணும்னா நான் வரேனே அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு காலை வச்சிடுறான். இங்க ஃபீமோடைய ஃபேஸ் ரொம்பவே மாறி போயிடுச்சு. அவன் வந்துட்டு ரொம்பவே ஹர்ட் ஆயிடுறான். ஃப்ரெண்டு வந்துட்டு எப்படா உன் ஆள் வரா, நான் எப்போ கிளம்ப வீட விட்டு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஒன்னும் போய் தொலைய தேவையில்லை, அவன் ஒன்றும் வரமாட்டா அப்படின்னு சோகமா சொல்லிட்டு இருக்கான். ரெண்டுமே சரி அவனை ஹாப்பியா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தம்பி ஃபீலிங்ஸா அப்படின்லாம் சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருக்கான். அவன் வரலன்னா விடு, நம்ம 2 பேரும் வேணா சேர்ந்து குடிக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஃபீம் வந்துட்டு தயவு செஞ்சு எந்திரிச்சு போடு, இல்லைன்னா ஒதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். வந்துட்டு ஃபீமுக்கு கால் பண்ணி நீ பிஸியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். பட்லர் இருப்பான் இல்லையா, அவன் வந்துட்டு கோவோடைய வீட்டையே ஃபுல்லா மாத்தி வைக்கிறாங்க. வந்துட்டு ஃப்ளவர்ஸ் பிடிக்கும் இல்லையா, ஸோ ஃப்ளவர்ஸ் எல்லாமே அந்த வீடெல்லாம் நிரப்பி வைக்க அவங்க வந்துட்டு வீடையே சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா ஃப்ளவர்ஸை விட அவனுக்கு ரொம்ப பிடிச்ச அது கண்டுபிடிச்சிட்டா இல்லையா அந்த ஃப்ளவர்ஸ் தான் நிறைய வைக்கிறான். ஜீரா வந்துட்டு ட்ரா பண்ணி கொடுத்துருப்பா இல்லையா, அதை வந்துட்டு பெரிய ஃப்ரேமா அங்க வந்துட்டு மெயின்ல வச்சிடுறாங்க. இந்த ஜீராவுமே வீட்டுக்கு வரா, வீட்டுக்கு வந்த உடனே பார்த்து இம்ப்ரெஸ் ஆன மாதிரி தான் தெரியுது. இருந்தாலுமே என்ன பண்ணி வச்சிருக்க, ஏன் வீடையே மாத்தி வச்சிருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா ஜீரா. ஏன்னா நீ வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கல, உனக்கு பிடிக்குமே தான் நான் வந்துட்டு வீடையே மாத்தி வச்சிருக்கேன். அவனுமே சுத்தி முத்தி எல்லாம் பார்க்குறான். அதுக்கப்புறம் வந்துட்டு கேட்குறான், "உனக்கு வந்துட்டு இப்போ நல்லா இருக்கா? ஹாப்பியா இருக்கா? இங்க இருக்கிற ஃப்ளவர்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். "நீ டிராயிங் வரையா ரெடியா?" அப்படின்னு கேட்குறான். அவனுமே நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகுறான். வந்துட்டு ஷர்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு போய் படுக்குறான். அப்போ வந்துட்டு சீலா கேட்குறான், "திரும்பவும் நீ இப்படி தான் படுக்க போறியா? பார்த்தாலும் நான் இந்த மாதிரி எப்படி வரையறது?" வந்துட்டு இப்போ பிரபான்னு படுத்துட்டு தான் இருக்கா. ஆனாலுமே அவன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு, "நீ படுத்துட்டே இருந்தா எனக்கு ட்ரா பண்ண மூடே வரல." அதுக்கு வந்துட்டு, "உனக்கு வேணும்னா அந்த மூட நான் வர வைக்கவா?" அப்படின்னு கேட்குறான். ஜீலா வந்துட்டு ஒரு பதிலும் சொல்லாம திரு திருன்னு முழிச்சிட்டே இருக்கா. சரி நீ பக்கத்துல வா அப்படின்னு கூப்பிடுறான். அதுக்கு ஜீராவுமே சரி அப்படின்னு பக்கத்துல போய் உட்காடுறான். அப்புறம் சடனா வந்துட்டு ஜீராவுடைய கையை அவன் ஃபேஸ்ல வச்சுக்கிறான். ஜீராவுமே அதை வந்துட்டு ரொம்ப ஷாக்கா பார்த்துட்டு இருக்கான். அவனுமே அவன் கண்ணத்தை தொட்டுக்கிட்டு பார்த்துட்டே இருக்கான். வந்துட்டு ஜீராக்கு இது பிடிக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு போல. அப்புறம் வந்துட்டு ஜீராவை புடிச்சுக்கிட்டு அப்படியே பக்கத்துல இழுத்துட்டு வரான். அப்புறம் வந்துட்டு இது போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் ஏத்தி விடவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஜீரா வந்துட்டு போ தள்ளி போ, எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறான் அவனை. அவனுமே அங்க போய் படுத்துக்கிறான். ஜீரா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவனை டிரா பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல டீம் வந்துட்டு கீழ வந்திருக்கான். கீழ வந்துட்டு பட்லர் கிட்ட பேசிட்டு இருக்கா. வந்துட்டு என்ன வர சொல்லியிருக்கா அப்படின்னு. இத பார்த்தா வந்துட்டு எல்லாம் பிளான் போட்டு தான் செய்ற மாரியே இருக்கு. எதுக்கு அந்த டீம வர சொல்லியிருக்கான்னு மட்டும் தெரியல. மேல வந்துட்டு ஜீரா அவன் பாட்டுக்கு அவன் ட்ராயிங் பண்ணிட்டு இருக்கான். வந்துட்டு விடாம ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு பக்கத்துல வந்து எங்க காமி என்ன நல்லா வரைஞ்சிருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். உனக்கு பிடிச்ச ஃப்ளவர்ஸ் எல்லாம் வரைஞ்சிருக்கியா எங்க காட்டு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான்.
ஜீரா வந்துட்டு இன்னும் நான் முழுசா வரைஞ்சு முடிக்கவே இல்ல. அதுக்குள்ள கேட்டா எப்படி அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். கோவம் வந்துட்டு அது என்னுடைய ஃபோட்டோ தானே காட்டு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஜீராவுமே அத காட்டிடுறான். இந்த மாரி டிராயிங் வரைஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் காட்டுன்னு சொல்லி கேட்காத. அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே. இதுக்கப்புறம் நான் உன்ன கண்டிப்பா கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்படின்லாம் சொல்லிட்டு மறுபடியும் இதுக்கப்புறம் சடனா ஜீராவ வந்துட்டு இழுத்து வச்சுட்டு கிஸ் பண்ணிடுறா லிப்ல. ஜீராவுமே அத வந்துட்டு ஒண்ணுமே தடுக்காம பொம்மை மாரி உட்காந்துட்டே இருக்கான். அப்புறம் ஜீராவுமே கோஆப்பரேட் பண்றா அதுக்கெல்லாம். அப்புறம் கோவமே கிஸ் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு போய் தூங்கிடுறான். ஜீராவுக்கு வந்துட்டு அந்த ஒரு நிமிஷம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அப்படியே அவனை பார்த்துட்டு முழிச்சுட்டே இருக்கான். இது எந்த மாதிரி ஃபீலிங்ஸ்னு அவனுக்கு புரியல. நம்ம அவனை கிஸ் பண்ணி விட்டுட்டோமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அவன் யோசிச்சுட்டே இருக்கா. அப்படியே சடனா வந்துட்டு ஃபீமோட என்ட்ரி வருதுங்க. கோவம் வந்துட்டு அவன் வந்த உடனே வாண்டடா எந்திரிச்சு நின்று பேண்டோட ஜிப்பெல்லாம் போட்டுட்டு இருக்கான். ஃபீமுக்கு வந்துட்டு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு போல. இவன் என்ன வேலை இருக்குன்னு சொன்னானே, இந்த வேலைக்கு தான் இவன் வந்தானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அவன் வந்துட்டு கிட்டத்தட்ட அழுகிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் கிட்ட ஃபீம் கேட்டுட்டு இருக்கான். என்ன நீ ஏன் வர சொன்ன அப்படின்னு, ஏதாச்சும் வேலை இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு வந்துட்டு, வேலைலாம் ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் நான் உன்கிட்ட பேசணும். அதனால தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றான். நேத்து நைட் நான் கால் பண்ணும்போது நீ மேல இருந்து இறங்கி கீழ போனல்ல. நான் வந்துட்டு கீழ இருந்தது உனக்கு தெரியாது. உங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா 2 பேரும்? டீம் வந்துட்டு நீ என்ன பேசுற அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். இந்த நடிப்பை 2 பேரும் நிப்பாட்டுங்க. அப்படியே பயங்கரமா 2 பேரும் நடிச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா 2 பேருமே? இதெல்லாம் சொல்லிட்டு அவன் வந்துட்டு கோவமா கத்திட்டு இருக்கான். இப்படியே நீங்க 2 பேரும் பயங்கரமா நடிச்சிட்டு இருந்தீங்கன்னா 2 பேரையுமே வேலைய விட்டு தூக்கிடுவேன். அப்புறம் ஃபீம் வந்துட்டு, தெரிஞ்சு போச்சுல்ல உனக்கு 2 பேருக்குள்ள என்ன நடக்குதுன்னு. 2 பேரை வச்சு நீ என்ன கேம் விளையாடிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறான். தெரிஞ்சு போச்சுல்ல இப்ப என்ன பண்ணணுங்கிற அப்படின்னு சொல்றான். வந்துட்டு, இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாம நீ உன்னோட டிபார்ட்மெண்ட்டே வச்சு நடத்திட்டு இருந்தல்ல. சரி பண்ணலாம்னு நீ நினைக்கிறியா? வேலையை வச்சு குத்தி காட்டிட்டு இருக்கான். ஓகே உனக்கு தான் எல்லாம் தெரிஞ்சிச்சுல்ல. சரி நான் வேலையை விட்டு நிப்பாட்டிடுறேன். என்ன பண்ற அப்படின்னு ஃபீம் சொல்றான். வந்துட்டு ஒண்ணுமே சொல்லாம அப்படியே நின்னுட்டு இருக்கான். நீ எந்திரிச்சு வா. இவன் கிட்டலாம் நீ வேலை செய்யணும்னு அவசியம் இல்ல. எந்திரிச்சு வா அப்படின்னு ஃபீம் கூப்பிடுறான். அத வந்துட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு சரி அப்படின்னு எந்திரிச்சு வரான். சடனா வந்துட்டு ஹீராவை பிடிச்சுக்கிறான். எப்பவுமே நீ இதை மறந்துடாத. நான் உனக்கு ஜாபுமே கொடுத்துருக்கேன். உன்னுடைய ஆர்ட்டுக்கு நான் வந்துட்டு வேல்யூவான பிளேஸையும் கொடுத்துருக்கேன். நீ அதை எப்பவுமே மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஜீரா வந்துட்டு சும்மா அங்கே நின்னுடுறான். ஏன்னா அவனுடைய ஆர்ட்டை முதல்ல வாங்கினதும் இவன் தானே. அது மட்டும் இல்லாம நல்லா இருக்குன்னு பாராட்டினதுமே இவன் தானே. வந்துட்டு அவன் நகராம அங்கேயே நின்னுட்டு அழுதுட்டு இருக்கான். ஃபீமை பார்த்துட்டு அழுதுட்டு இருக்கா. ஃபீம் வந்துட்டு ஜீரா வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு லவ்வா பார்த்துக்கிட்டு அழுதுட்டு இருக்கா. அவனுமே ஃபீம் வந்துட்டு கூப்பிட்டுட்டு இருக்கான். ஆனா ஜீரா வந்துட்டு அந்த பிளேஸ் விட்டு நகரவே மாட்டேங்கிறான். அழுதுட்டே அவன் வந்துட்டு நின்னுட்டே இருக்கான் அங்கேயே. இது ஃபீமுக்கு வந்துட்டு புரிஞ்சிடுது. அவனுமே அங்கத்துல இருந்து அழுதுகிட்டே போறான். ஃபீம் போனதுமே வந்துட்டு எனக்கு துரோகம்னா பிடிக்காது. இருந்தாலும் நான் உன்னை வேலைக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஜீரா வந்துட்டு இதுதான் உன்னுடைய பிளான் தானே. என்னை இத்தனை மணிக்கு கூட்டிட்டு வந்து டிராயிங் வரைய வச்சு இதெல்லாம் உன் பிளான் தானே அப்படின்னு அழுதுட்டே கேட்டுட்டு இருக்கான். வந்துட்டு ஆமா இதுல என்ன தப்பு இருக்கு. நான் பண்ணதுல எனக்கு ஒரு தப்புமே தெரியல. நான் இப்போ போய் குளிச்சுட்டு வரேன். நான் குளிச்சுட்டு வந்ததுமே நீ வந்துட்டு எனக்கு ஃப்ரெஷ்ஷா டிராயிங் பண்ற சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு கிளம்பிடுறான். அப்புறம் இங்க வந்துட்டு ஜீரா வந்துட்டு அழுதுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அங்க வந்துட்டு குளிச்சுட்டு வந்துடுறான். வந்துட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷா என்ன டிராயிங் பண்றியா அப்படின்னு கேட்கறான். வந்துட்டு எனக்கு இப்போ மூடு இல்லை அப்படின்னு சொல்றான். அதுக்கு வந்துட்டு இந்த ட்ரிங்கை கூடி இப்போ மூடு வந்துடும் அப்படின்னு சொல்றான். வீட்டுக்கு கிளம்பலாமா அப்படின்னு ஜீரா கேட்கறான். அதுக்கு வந்துட்டு சரி உன்னுடைய சுச்சுவேஷன் எனக்கு புரியுது. நானே உன்னை கூட்டிட்டு போய் வீட்டுல விடுறேன் அப்படின்னு சொல்றான். ஜீரா வந்துட்டு தேவையில்லை நீ மூடிட்டு இங்கே உட்காரு. நான் போய்க்க தெரியும் அப்படின்னு கிளம்பிடுறான். நீ போனாலுமே மறுபடியும் இங்கே தானே வந்தாகணும் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கான் ஜீராவை. ஜீரா வந்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அவன் ஃப்ளவர் பொக்கேவை தூக்கி எறிஞ்சிட்டு மறுபடியும் போயிடுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது.